துலாம் ராசியில் பிறந்த எல்லோரும் இந்த தீபாவளியை ரொம்ப கவனமாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையோட இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடணும். ஏன்னா இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலை சரியில்லைன்னு ஒரு 10 நாளைக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஒரு 10 நாள் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி நிலைக்கு வந்து விடுவார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன். ராசியிலேயே செவ்வாய் நிற்க, ராசியிலேயே சூரியனும் நிற்க, ராசிக்கு 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் என்ன கொடுக்கும்? வம்பு, வழக்கு, கண்டம், அசிங்கம், கீழே இருந்து மேலே விழுவுறது, இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய 8ஆம் பாவத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்போ 8ஆம் பாவத்தில் சனியும் பார்த்து, 8ஆம் பாவத்தை 8ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்த்து, உங்கள் 8ஆம் இடத்த அதிபதியாகிய சுக்கிரன் அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு சனியினோட பார்வையிலையும் வாங்கிய நிலையில் இருக்கிற காரணத்தினால இந்த தீபாவளிக்கு நான் டூர் போகிறேன், நான் வெளியூர் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எதுவுமே தள்ளி வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு போகக்கூடாது. அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது எவ்வளோ தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விலக்கி வச்சு வீட்டிலேயே இருந்து நீங்கள் தீபாவளியை கொண்டாடணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நான் சொல்கிறது துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தான் இது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பையங்களாக இருந்தால் வண்டி வாங்கி கொடுத்துருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. எது இருந்தாலும் தீபாவளிக்கு இன்னும் அந்த 10 நாள், அது கரெக்டாக அமாவாசை அன்னைக்குன்னா சுக்கிரன் கடுமையாக வலுவிழக்கிறார். உங்கள் ராசிநாதன் வலுவிழக்கிற நிலையில் ராசியும் வலுவிழந்து, ராசிநாதனும் வலுவிழந்து, 8ஆம் பாவகாதிபதியான உங்கள் ராசிநாதன் வலுவிழந்து 8ஆம் பாவத்தை 2 பாவக்கிரகங்கள் பார்க்குற நிலையில் நிறைய விபத்துகள், நிறைய பிரச்சனைகள், கணவன் பிரச்சனைகள், குழந்தைகள் பிரச்சனைகள் எல்லாமே எல்லா வகையிலையும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பாக ராசிநாதன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறனால இதெல்லாம் ஒரு ஓரசாரையாக காமிக்கும். தசாபுத்தி யந்திரங்களில் நல்ல தசா நடந்தாலும் கூட, எவ்வளோ யோக தசா நடந்தாலும் கூட, கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை கொடுத்தே தீரும் என்ற ஒரு விதிப்படி துலாம் ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலையும் இந்த தீபாவளியை ஒரு வீட்டில் இருந்து எவ்வளோ கிராண்டாக வேணுமாலும் கொண்டாடுங்க. வெளியூர் பயணம், இந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளெல்லாம் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போகிறது, இங்கே போகிறது, நண்பர்களோடு போகிறது, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வீட்டிலேருந்து யாரையும் விடாதீங்க. ஒரு 10 நாளைக்கு கம்முன்னு அப்புறம் போகலான்னு சொல்லி நிறுத்தி வச்சு